குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு, ஒடுக்கப்பட்டோரை வைத்து நிறுத்தும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பாய் இருக்கிறது. உங்களை புறம்பே தள்ளாமல் நிந்திக்காத, அவமதிக்காத ஒரு அன்பு தான் ஏசப்பாவுடைய அன்பு. அன்றைக்கு யோசேப்ப குழியில சொந்த சகோதரர்களை தூக்கி போட்டார்கள், அவமதித்தார்கள், நிந்தித்தார்கள். சகோதரன் செத்து போயிட்டானே சொன்னாங்க. ஆனா தேவன் அவரை உயர்த்தினார், ராஜாவாக மாற்றினார். அந்த சகோதரர்களை மறுபடியும் அந்த சகோதரன் கிட்டே வர வச்சாரு, அந்த ராஜாவை பார்க்க வைத்தார்கள். அதே போல ஒரு நாள் உங்களை சந்திக்க வருவார்கள், உங்க அப்பாயின்மெண்ட்டை கேட்டு வருவாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக வருவாங்க. உங்களை அவமதித்தவர்கள் முன்பாக தேவன் உங்களை நிலைநிற்க செய்ய உண்மை உள்ளவரா இருக்காரு. நீங்க விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஏசப்பா இருக்காருங்க, எந்த மனுஷனும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. God bless you.